நமஸ்தே டு ஆல். வெல்கம் டு தமிழோபீடியா. இது உங்களுக்கான 40-day சேலஞ்ச். இன்னைக்கு கன்ஜக்ஷன் வேர்ட்ஸ் அதுதான் உங்களுக்கு நான் டீச் பண்ண போறேன். இந்த கன்ஜக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஒரு சென்டென்ஸோட கனெக்டிவிட்டின்னு சொல்லுவோம்ல, அது இந்த கன்ஜக்ஷன் தான் கொடுக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா லேர்ன் பண்ணுங்க. நான் சொல்ல சொல்ல என் கூட சேர்ந்து ரிப்பீட் பண்ணுங்க. ஏனெனில் இதை எப்படி ஹிந்தியில சொல்லலாம்னா கியூங்கி கியூங்கி. ஆனால் ஆனால்ங்கிறதுக்கு ரெண்டு வேர்டு இருக்கு, ஒன்னு லெகின், ஒன்னு மகர். ரெண்டுல எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுக்குமே ஆனால் அப்படிங்கிற மீனிங் தான், லெகின் அண்ட் மகர். மேலும் பி, மேலும் பி. அல்லது யா, அல்லது யா. தான், தான். ஹி, ஹி. எனவே அல்லது ஆகையால். ரெண்டுக்குமே இஸ்லியே. இஸ்லியேனா எனவேன்னு சொல்லலாம், ஆகையால் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வாங்க இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த வேர்டை நம்ம தனியா பாக்குறத விட எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்புறம் இப்போ இதை எங்கெல்லாம் நம்ம எந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறதும் உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரியும். வாங்க இப்ப எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஸ்கூல் போகல, ஏன்னா எனக்கு காய்ச்சலா இருந்தது. मैं आज स्कूल नहीं गया क्योंकि मुझे फीवर था. मुझे புகார் था. ஃபீவர்னு சொல்லலாம், இல்லாட்டி புகார். ஃபீவருக்கு ஹிந்தியில புகார். ஓகே. நாங்க லேட்டா வந்தோம், ஏனெனில் போக்குவரத்து அதாவது டிராபிக் ரொம்ப அதிகமா இருந்தது. இதை எப்படி சொல்லலாம்? ஹம் லேட் ஹோ கயே क्योंकि. क्योंकि இங்க பாத்தீங்களா, ஏனெனில். क्योंकि ट्रैफिक बहुत ज्यादा था. ट्रैफिक बहुत ज्यादा था. हम लेट हो गए क्योंकि ट्रैफिक बहुत ज्यादा था. ஆனால், லெகின், மகர், இந்த ரெண்டு வேர்டுக்குமே ஆனால் அப்படிங்கிற மீனிங் தான். அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா பட். ஓகே. நான் செல்ல விரும்பினேன், ஆனா மழை பெய்தது. இதை எப்படி சொல்லலாம்? அதாவது நான் போக நினைச்சேன், பட் மழை பெஞ்சிருச்சு. இதை எப்படி சொல்லலாம்னா மே ஜானா சாத்தா தா லெகின், லெகின்னா பட், பாரிஷ் ஹோ ரஹி थी. மே ஜானா சாத்தா தா லெகின் பாரிஷ் ஹோ ரஹி थी. அடுத்து மகர் வச்சு பார்க்கலாம். அவன் பணக்காரன், ஆனா மகிழ்ச்சியா இல்ல. அதாவது அவன் பணக்காரன் பட் ஹாப்பியா இல்ல. இதை எப்படி சொல்லலாம்? ஓ அமீர் ஹே மகர் குஷ் நஹி ஹே. ஓ அமீர் ஹே மகர் குஷ் நஹி ஹே. அவன் பணக்காரன், ஆனா மகிழ்ச்சியா இல்ல. இங்க ஆனால் அப்படிங்கிறதுக்கு மகர் யூஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். மேலும், மேலும் அப்படின்னா பி, பி. மேலும் அப்படின்னா பி. நானும் உட்காரட்டா. மே பி பைத்தூ. மே பி பைத்தூ. நானும் உட்காரட்டா. நானும் போகட்டா. மே பி ஜாவும். மே பி ஜாவும். அதாவது பி அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல பார்த்தா நம்ம ஆல்சோ, டு, ஆஸ் வெல், இந்த இடத்துல எல்லாம் இந்த மேலும் அதாவது பிங்கிறது யூஸ் பண்ணலாம். இன்னும் எக்ஸாக்டா பார்க்கணும்னா கூட, நானும் உன் கூட வரட்டா, கூட அப்படிங்கிற ஒரு தமிழ் மீனிங்ல இந்த பிங்கிறது வரும். நெக்ஸ்ட் கன்ஜக்ஷன் அல்லது. அல்லது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த அல்லது நம்ம யூஸ் பண்ணுவோம். இது அல்லது அது, எது வேணும்? இதை எப்படி ஹிந்தியில சொல்லலாம்? ये या ओ क्या चाहिए? ये या ओ क्या चाहिए? இது அல்லது அது, எது வேணும்? இங்க அல்லதுனா யா, ஹீனா தான்,
ही தான் நீ மட்டும் தான் सिर्फ तुम ही हो सिर्फ तुम ही हो எனவே ஆகையால் இது ரெண்டுக்கும் இஸ்லியே இந்த இஸ்லியேக்கு நான் தனியாவே ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன். அவன் கடினமாக உழைத்தான் ஆகையால் வெற்றி பெற்றான். எனவே வெற்றி பெற்றான் எப்படினாலும் நம்ம சொல்லலாம். சோ இப்ப எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். உஸ்னே பஹுத் மெஹ்னத் ஹி உஸ்னே பஹுத் மெஹ்னத் ஹி इसलिए वो सक्सेसफुल हुआ उसने बहुत मेहनत की इसलिए वो सक्सेसफुल हुआ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இது மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தன்யவாத்.